வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். ஆப்ரஹாம் லிங்கன் மிகப்பெரிய அமெரிக்க தலைவர். அவர் ஒரு சிந்தனையை உதிர்த்திருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தா, ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவதே மரியாதைக்குரியது அப்படின்னு சொல்வார். ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவதே மரியாதைக்குரியது அப்படின்னு சொல்லுவார். இந்த சிந்தனை இந்த காலத்துல, இந்த சந்தர்ப்பத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் உணர்ந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உலகமே அவர் மேல ஒரு ஏக்கத்தோட இருக்கு. எல்லாரையும் ஏமாத்துறதை விட தோத்து போகிறது மரியாதைக்குரியது தான். இன்றைக்கு அந்த நிலைமையில தான் இந்த சண்டை, போர் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. எல்லா உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா போர்களையும் ஊழல்களாலும் பூசல்களாலும் மோசடிகளாலும் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்துல தலைவர்கள் தங்களை சுருக்கென குத்துகின்ற இந்த வாசகத்தை வாசித்து பார்க்கணும். நாம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறோமே, கொஞ்சமாவது யோசிக்கிறோமா அப்படிங்கறத அவங்க சிந்தித்து பார்க்கணும். ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது. உண்மைதான். நான் ஏன் ஏமாற்ற வேண்டும்? என்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு எல்லோரையும் நான் ஏமாற்றி கொண்டே இருப்பது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கறத ஆப்ரஹாம் லிங்கன் தெளிவா சொல்லியிருக்கிறார். சொன்னதை செய்யும், மக்களின் உண்மையான தேவைகளை அறிந்து நிறைவேற்றும், மக்களை சுதந்திரமாக நடத்தும் தலைவர்கள் தான் நமக்கு தேவை. இந்த விதமான தலைவர்களை நாம் இனம் கண்டுகொள்வதற்கு முயற்சிப்போம். ஆடம்பரம், அதிகாரம், ஆணவம், துணிந்து தவறு செய்யக்கூடிய ஆற்றல், எந்த தப்புனாலும் நாங்க துணிஞ்சு செய்வோம் அப்படிங்கிற ஒரு பெரிய தெம்பு, இதெல்லாம் இருக்கிற தலைவர்கள் திமிர் பிடித்தவர்கள். இப்படிப்பட்ட சுயநல தலைவர்களை புறந்தள்ளுவதற்கு இந்த மனித குலம் தங்களை தயார்படுத்திக் கொள்வது மிக முக்கியம். இப்படிப்பட்ட தலைவர்களை இனம் கண்டு புறந்தள்ளி சுயநலம் இல்லாத தலைவர்களை நாம் தேர்ந்தெடுத்து நம்மை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு கொடுப்போம். அப்பொழுது இந்த உலகம் அமைதியின் இருப்பிடமாக மாறும். யாரும் யாரையும் அடித்து துவைத்து காயப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லோரையும் அரவணைத்து தேற்றக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு, தலைவர்கள் முதல் மக்கள் வரை பக்குவப்படுவதற்கு நாம் நம்முடைய முயற்சிகளை நம்முடைய உள்ளத்தில் நல்ல சிந்தனையாக இந்த சிந்தனையை பக்குவப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் ஏற்றம் காண முயற்சிப்போம். வாழ்க மகிழ்வுடன். இந்த சிந்தனைகள் ஒருவர் சிந்திக்க இன்னொருவரும் அதை சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால நல்லதை சிந்திப்பதற்கு இதன் மூலமாக பக்குவப்பட்டுக் கொள்வோம். இப்பொழுது நம்முடைய கோடை வெப்பம் அதிகமா இருக்குது இல்லைங்களா? இந்த கோடை வெப்பத்தை தணிப்பதற்கு நான் எலுமிச்சையுடைய நன்மைகளை பத்தி சொல்லிட்டு வரேன். இந்த எலுமிச்சம்பழ சாறை அதிகமா எடுத்துக்க முயற்சி செய்வோம். ஆனால் இதுல ஒரு பெரிய குறையும் இருக்கிறது. எலுமிச்சம்பழ சாறு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நீர் இழப்பும் ஏற்படும், டீஹைட்ரேஷனும் ஏற்படும். எப்படி அப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நல்லா விளையாடிட்டு இல்ல நல்லா டயர்ட் ஆயிட்டு இல்ல லாங் டிராவல் பண்ணிட்டு நிறைய வேலை செஞ்சுட்டு உடனடியாக தாகம் எடுக்கும் பொழுது நீங்கள் உடனடியாக எலுமிச்சை சாறு எடுத்துக்கொண்டால் அது உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தை இன்னும் இழக்க செய்யும். நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொன்னது போல, நீங்கள் நன்றாக தாகம் எடுத்து பழச்சாறுகளோ அல்லது இளநீரோ அல்லது எலுமிச்சை சாரோ எடுத்துக்கொள்ள முன் வருவதற்கு முன்னால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அப்போ உங்களுடைய உடலுடைய தன்மை மாறாது. உள்ள போகிற இந்த பானங்களும் உங்களுடைய உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. எச்சரிக்கையோடு இருப்போம். ஏற்கனவே வெயில்ல சோர்ந்து போவோம், இன்னும் டீஹைட்ரேட் ஆகி டயர்ட் ஆகாம பார்த்துப்போம். வாழ்க மகிழ்வுடன்.